go to school every day. Sing, sing, sing the rhyme, sing the rhyme loudly. Ride, ride, ride the bus. கார்த்திகா, டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. உங்க வீட்ல தேட போறாங்க. இருக்கட்டும் அத்தை, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். நீ கிளம்புதா? போமா, போ. ஐயோ, கண்ட வருது. ஏய், யாரா? நீலகண்டன்டா. அப்பா வராருத்த. அவன் கோவக்காரமா, பிள்ளை அடிச்சு போடுவாமா. ஏதா பிள்ளைங்க போய் மறைச்சு கார்த்திகா, இப்படி வா, நில்லு. நான் கிட்ட உட்காரவா? வாடாங்க. சரி. டேய், உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, அறிவு இல்லையா? மற மாட்டியாடா நீ? இவ்வளவு நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்ல எனக்கு எவனோ மூணாவது மனுஷன் சொல்லித்தான் எனக்கு தெரியுமா? நாங்கெல்லாம் இல்ல, செத்தா போயிட்டோம். இப்ப என்னதான் சொல்ல வர? ஒண்ணு கேட்டு வர தெரியுது, தண்ணிய போட்டு தகராறு பண்ண தெரியுது, பிரச்சனைன்னா சொல்ல தெரியாதா? பெரிய கௌரவம் படிச்சவங்க. யாரா அந்த ஏழரை முக்க? அவனுக்கு மட்டும் தான் ஏழரை இழுக்க தெரியுமா? நான் அவனுக்கு மேலே இழுப்பேன். நிலவேண்டா, அவன் முழுசா நினைஞ்சவன். 50 ரூபாய் கொடுத்து அம்மனமா நடந்தா நடப்பான். சேத்துல பொருள்ற பண்ணியோட சண்டை போட்டா நமக்கு தானே நாத்தம். அதுக்காக அவன் எது செஞ்சாலும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இன்னைக்கு அவனா நாமளான்னு பாத்துடலாமா? டேய், வாடா. என்னையா? அடிச்சுட்டான்டா. உன்னத்தாண்டா. அவனையும் வர சொல்லு. ஏண்டா என்னையா ஒன்னையான்னு கேட்டு அதுக்கு போய் அடிச்சு. அவர் என்னைய கூப்பிட மாட்டாராமா? பெரிய கௌரவம் பிடிச்சவங்க. யாய், லூசு குடும்பங்கிறது சரியா இருக்கே. டேய் பாண்டியா, எங்கடா இருக்க? ஒரு முக்கியமான விஷயமா கொடிக்குளம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், நீ கோயிலே இரு. கிளவி செத்து ஒரு வாரம் தானே ஆகுது. நான் சாணியில் உள்ள ஈரம் கூட காயலனே. அப்பப்போ ஐயங்காலம் சொல்லிட்டு தெரியும். இந்த இவனையும் நான் தான் பார்த்துக்கிறேன். என்ன பங்கு பண்றது? இருந்த ஒரு ஆதாரமும் போச்சு. சாமி, எல்லாம் உறுதி கொடுங்க. டேய் வாடா, நீ வேண்டா வா. இனிமே கோர்ட்டுக்கு போறதுக்குலாம் நேரம் இல்லை. வா, பெரியப்பாட்ட பேசலாம். நீதான் வக்கீலாச்சா, கோர்ட்ல பாத்துக்கிற வேண்டியதானே? கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஊர் பஞ்சாயத்துல பேசி முடிச்சுக்கலான்னு ஒரு வழி இருக்குல்லப்பா. அதுவும் இல்லாம இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இழுத்துக்கிட்டே தான் போகும். முடிவுக்கு வர 10-15 வருஷம் ஆகும். நம்ம ஊர் பஞ்சாயத்துல 8 நாட்டு பூசாரி முன்னாடி எழுதி வாங்கி விட்டோம்னா அவன் கோர்ட்டுக்கே போக முடியாதுல்ல. ஆமா, இந்த பாண்டி கோயில் பஞ்சாயத்துல மாட்டக்கழுத்தில் வந்த கொடுத்து நீங்க தானே? ஆமாண்ணே. உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண முடியாது. வேணும்டா உசுலம்பட்டி போங்க, அவங்க தான் உங்க லாயக்கு. உசிலம்பட்டிக்காரங்க யாரையும் தெரியாதுண்ணே. அங்கெல்லாம் போனா எப்படின்னு தெரியல. நீங்களே பார்த்து முடிச்சு முடியாதுப்பா, பஞ்சாயத்து பண்ண முடியாது. ஏய், ஏன் முடியாதுங்கிற? பாண்டி கோயில மாட்டை ஊத்து விட்ட மாதிரி இங்க புளிய ஊத்து விட்டுறாங்களா? நம்ம ஊர்ல எவனும் எதுவும் பண்ணவும் முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. இங்க பாருங்கப்பா, ஊர்ல மாசி திருவிழா நடக்குது. 3ஆம் நாள் திருவிழா முடிஞ்ச உடனே உங்க பஞ்சாயத்தை வச்சுக்கிருவான். இப்ப கிளம்புங்க. ஏப்பா, பஞ்சாயத்துல ஜெயிக்கிறவன் செல்லங்கருமுனுக்கு என்ன செய்வீங்க? என்ன செய்யணும்னு சொல்லுங்கய்யா, சிறப்பா செஞ்சிருவோம். கிளம்புங்க. பரம்பரைப்பா. அந்த 7.5 முக்கனுக்கு போன போடுறேன். அங்க சுத்தி இங்க சுத்தி பஞ்சாயத்துக்கு நம்ம ஊருக்கே வந்துட்டாங்களா? ஏய் அண்ணே, பஞ்சாயத்து நம்ம ஊர் செல்லம்பட்டிக்கே வந்துருச்சு. நாம தான் ஜெயிக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. 8 நாட்டு பூசாரிங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க. உண்மை நேர்மை இருக்கிற பக்கம் தான் நிப்பாங்க. நாம தான் ஜெயிப்போம். சரியா? நான் வரேன். கார்த்திகா, கார்த்திகா, வா போலாம். அண்ணே, புள்ள காலையில இருந்து சரியாவே சாப்பிடல. சாப்பிட்டு வச்சு அனுப்புறேனே. 9 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து சேர. சரிப்பா.
கார்த்திகா அப்பா உள்ள போ. இடுப்புல எறும்பே பிடிச்சிட்டேன் இப்போ வந்து தடுக்கிறாரு அம்மா. ரஜினி முருகா சைட் ஸ்டாண்ட் எடுத்து வண்டி ஓட்டுமாப்ல.